ஹைடா அர்மீஸ். இன்றைக்கி வந்து நான் இந்த சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டாக போடுற வீடியோடா நம்ம டேக் குக் தான் போடுறேன். பிகாஸ் ஐம் அ டேக் குக் லவர். ஓகேடா, இன்றைக்கி என்ன டைட்டிலில் பார்க்க போகிறோம்னா ஹூ இஸ் டாப். ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்லைனர்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஆஃபீஸ் தாண்டா நமக்கு பார்க்குறோம். அங்கே கரெக்டாக ஒருத்தவங்க லிஃப்ட்டுக்கு ஓடி வந்துட்டுருக்காங்க. லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிற டைம் ஸ்டாப் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கையை நிறுத்தி உள்ளே ஏறுறாங்க. உள்ளே ஒரு பர்சனை பார்த்தோன்னா அவர் பாட்டுக்கு முறைக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம டீ தான். உள்ளே நின்றுட்டுருக்குது நம்ம ஜங்குக்கு. அவனு வந்துட்டு பார்த்துட்டு முறைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பேருமே ஒரு ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படி திரும்பிக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஃப்ளோருக்கு போனோன்னே ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக போயிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டீ போய் அவனோட சீட்டில் உட்காரும்போது டே வந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயன் தான் வந்து அப்படியே இருந்துட்டு ஷோல்டரில் பேட் பண்ணுறான். கொஞ்சம் கம்மல் தள்ளி பொடி காலங்காத்தால் தேவையில்லாமல் முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு முணங்கிட்டு இருக்கான். அதுக்கு நீங்களாக இருந்துட்டு என்னடா காலங்காத்தாலே ஜங்குக்கு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாடி அவனை தான் பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் இருந்துட்டு பார்த்து டேவை பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ எதுக்கடி என்னையை பார்த்து முறைச்சிட்ருக்க? என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கீழே அப்படியே குஞ்சுக்கிறாங்க. ஒயன் இருந்துட்டு உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு போய் அவளும் வந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தோம்னா டே மாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் தான் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணுறாங்க. டே தள்ளி நில்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு போய் அவங்க பிளேஸில் உட்காடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைடா இந்த மாதிரி வரும்போது டேயை பார்த்தேன். அதுதான் காலங்காத்தாலேயே வந்து இப்படி மூஞ்சி இழுத்துட்டு கிடக்குறியா? அவங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்ன தாண்டா பிரச்சனை? லவ் பண்ணி ஒரு 2 months கூட ஆகலை முழுசாக. அதுக்குள்ளேயே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்னடா ப்ராப்ளம் வந்துச்சு? எதை கேட்டாலும் சொல்கிறதில்ல, வாய்க்குள்ளேயே பேசிட்டு கிடக்கிறது. ஏன் தான் இப்படி பண்ணி தொலைகிறியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் இருந்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. ஜங்க் இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு லவ் பண்ண டேஸ்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கே டேவும் இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ண வந்து இந்த கம்பெனி கேதரிங்கில் தான் ஒரு பார்ட்டி வச்சுருப்பாங்க. அப்போ இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்த ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் சின்னதாக ட்ரீட் கொடுக்குற மாதிரி அந்த க்ளப்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு டேவும் ஜங்குக்கும் மீட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதோ ஸ்பார்க்கு அப்படியே ஏற்பட்டிருக்கும். அப்படியே க்ளோஸாக நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. பேராக ஆடிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் அப்படியே பேர் மாறி இருக்கும். அப்படியே அவங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அது என்ன ஃபீலிங்னே தெரியல, ரொம்பவுமே அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு டேயோட கண்ணையவே பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி தான் டேயும் இருந்துட்டு ஜங்குக்கோட கண்ணையவே பார்த்துட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்னன்னே தெரில, அப்படியே ரெண்டு பேரும் ஸ்டார்டட் டு கிஸ். இவங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே இருக்கிற பாட்டி இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. எல்லோரும் இப்போ ஜங்குக்கையும் டேயும் தான் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேராக எதுவுமே மெயின் பண்ணாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயா ஒயின் பார்த்துட்டு டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அங்கேயா ஜிம்மில் இருந்துட்டு என்னடா வந்து புதுசுலேயே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லோரும் வா 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 கமான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னு தான் ரெண்டு பேருமே டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே பிரிஞ்சு பார்க்குறாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே அவ்வளோ ஷையாக இருக்குது. அப்படியே லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு டே தான் இருந்துட்டு வில் யூ பி மை பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கே கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இந்த ரோஸை வந்து ஜங்குக்கு வாங்குறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க கண்ணில் அவ்வளோ இது தெரியுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கடா, அந்த மாதிரி. அப்படியே அவங்க 2 months அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு பார்க் பீச் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே யோசிச்சுட்ருக்கான். இந்த பக்கமாக ஒயன் வந்துட்டு டே அது என்னடா ப்ராப்ளம்? நீயாச்சும் சொல்லி தொலையலாம்லடா. 2 months நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு டேவை எப்படி நீங்கள் லவ் பண்ணீங்க? உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே அவ்வளோ லவ் தெரியுது. இப்போ கூட உங்கள் கனவில் லவ் தான் தெரியுது. அப்படி என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கிட்டே இருந்துட்டு
அதெல்லாம் உனக்கு சொன்னால் ஒன்றும் புரியாது வயன், நீ கொஞ்சம் கம்முன்னு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன எனக்கு புரியாது, நீ இன்றைக்கி சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி சேரை பக்கத்தில் இழுத்துட்டு உட்காந்து டே கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ டே இருந்துட்டு இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜிமினும் அந்த சைடில், என்னதான்டா பிரச்சனை முத்தா, சொல்ல சொன்னாலும் சொல்லி தொலைய மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கத்துறாரு. ஜங்குக் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அன்றைக்கி என்ன நினச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ரெய்னி டே, நல்லா ரெயின் பெஞ்சிட்டு இருந்திருக்குது. அப்போ தான் வந்து டே வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. அதனால் ஜங்குக்கு இருந்துட்டு வந்திருப்பாங்க. வந்தபோது பார்த்தோம்னா அவர் அவ்வளோ சொட்டாகி அவ்வளோ வெட்டாகி வந்திருப்பார். அப்படியே பார்க்குறாங்க டே, அவராக கல் பண்ணுறாரு, வாடா உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க கிச்சனுக்குள்ளே. டே போகிறாரு. ஜங்குக்கு டவல்லாம் அவரே போய் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவங்க டேட் பண்ண ஆரம்பித்து இப்போ ஒரு 1.5 மந்த் ஆகுதுடா. அவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. சரி மூவி பார்க்கலாங்கிற மாதிரி கூப்பிட்ருப்பாரு, அதனால் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க சொட்டாகி அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கும்போது இங்கே டே இருந்துட்டு, ஜங்குக்கா இந்தடா டிஃபனில் ஆயிடுச்சு, டின்னரு நம்ம சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இதோ வரேன் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட ஷர்ட் போட்டிருந்திருப்பார், அதை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே இருந்துட்டு அதை உதறிட்டே அப்படியே போட்டுட்டு வராரு. இது அப்படியே பார்க்குறாரு டே. டேக்கு அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. டே பார்க்குறத ஜங்குக்கும் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் அவ்வளோ ஷை ஆகுது. அப்புறம் 2 பேரும் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ஏதோ ஒரு மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா மூவி ரொமான்டிக் மூவியாக போகுது. ஜங்குக்கு இருந்துட்டு டேவை திரும்பி பார்க்குறாங்க. டே இது நியூ மூவின்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுதான்டா பார்த்தேன், அதுக்கு எதுக்குடா நீ இப்படி பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு கேட்டுருக்காங்க. ஓஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டே கிட்ட நெருங்கி வராங்க. டே இருந்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என் பாய் ஃப்ரெண்டு இவ்வளோ பக்கத்தில் வந்தா என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே டே போட்டு இழுத்து அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அவரோட கிஸ் அவ்வளோ ஹாட் அண்ட் அவ்வளோ ஸ்பைஸியாக போய்கிட்டே இருக்குது. அப்படியே அவங்க போயிட்டுருக்கும்போது அவங்களோட ட்ரெஸ் அப்படியே ஒன்று ஒன்றா கழட்டிட்டு அப்படியே அவங்க பெட்ரூமுக்கு அப்படியே போகிறாங்க. அப்படியே டே இருந்துட்டு ஜங்குக்கு மேலே படுத்துட்டு அவ்வளோ ஹார்ஷாக அப்படியே ஷோல்ட்ரு நெக்கு இங்கே சைட் ஃபுல்லுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டே 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 அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு மூன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ டே இருந்துட்டு ஜங்குக்கா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது டே இருந்துட்டு டக்குன்னு அவங்க பேண்ட்டும் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணுறதுக்கு போகிறாரு. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு டே ஸ்டாப், நான் தான் தப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டயங்க ரொட்டேட் பண்ணி ஜங்குக்கு மேலே வந்துடுறாரு. ஏய் என்னடா லூஸ் தரமாக பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் டப்போட இருந்தப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அப்படியே ரோல் பண்ணி இங்கே இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜங்கு இல்லைடா நான் தான் டாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை நான் தான் டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்குமே ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் டே இருந்துட்டு என்னடா லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் டாப்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் தானே உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு கேட்குறாங்க. அங்கே அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரப்போஸ் நீ தான் பண்ண, பட் ஃபஸ்ட்டு யார் கிஸ் பண்ண ஆரம்பித்தது, நான் தானே கிஸ் பண்ண ஆரம்பித்தேன், நான் தான் டாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இதே பெரிய சண்டையாக போகுது. டேவும் ஜங்குக்கும் வந்துட்டு ரொம்பவுமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஜங்குக்கு டக்குன்னு கோவம் வந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட டிஷர்ட்டை பனியன் எல்லாமே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே டே இருந்துட்டு போட லூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேட் வேர்டில் பேசிவிட்டு அப்படியே அவ்வளோ டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. நான் தான் தப்பு இருப்பேன்னு சொன்னேன், இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன், இவனை எப்படி தான் புரிய வச்சு தொலைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயா இங்கே பாட்டுக்கு அப்படி கோவப்பட்டுருப்பாங்க. இது தாண்டா அவங்களுக்குள்ளே நடந்திருக்கும். இது வந்து சொன்னோன்னே ஒயன் வந்துட்டு டேவை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கா. அப்போ இருந்து டே வந்துட்டு இப்போ எதுக்கிட்டு என்னை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு கேட்குறாங்க. அதே சைடில் ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து மறைச்சிட்ருக்காங்க. என்னடா இப்போது இப்போ எதுக்கு என்னை பார்த்து மறைச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இருந்துட்டு கேட்குறாங்க.
இல்லை, நீங்கள் 2 பேரும் லவ் தானே பண்ணுறீங்க, அஃபெக்ஷன் ஒன்றும் இல்லைல்ல இது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு கேட்குறாங்க. என்னடா லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்க, எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிறது லவ் தான், அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டேவே புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த இது டாப் யார் பாட்டம் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சண்டை போட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு இது உனக்கு புரியலையா ஜிமேன், நீயும் சுகாவும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்தில் யார் டாப்பு யார் பாட்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சண்டையே வரலையா அப்படிங்கிற மாதிரி ஜக்கு கேட்குறாங்க. இல்லைடா, எனக்கு சண்டை வரல, ஏன்னா நான் அவன் கூட இருக்கும்போது அவ்வளோ லவ்வாக ஃபீல் பண்ணேன், எங்களுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நான் சொல்கிறேன், இப்போ சுகாதான் எனக்கு டாப்பாக இருக்கான், பட்டு நான் எனக்கு டாப் இது வேணும்னு சொல்லிட்டு நான் அவன் கூட போய் சண்டை போடல, இதுவும் பண்ணல. அவன் அன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஃபீலிங் கொடுத்தான்டா, எங்களுக்குள்ளே அவ்வளோ லவ் இருந்துச்சு. அது எனக்கு புரியுது, நம்மளுக்கு இந்த மாதிரி பாய்ஸை லவ் பண்ணும்போது யார் டாப்பாக இருக்குது யார் பாட்டமாக இருக்குதுன்னு சண்டை வரதாண்டா செய்யும். பட்டு எனக்கு தெரிஞ்சு நீ இதை ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இருந்துட்டு கோவமாக கேட்குறாங்க. இங்கே பாருடா, நான் ஒன்று சொல்கிறேன், நீயும் அவனும் லவ் பண்ணுறீங்க, உங்கள் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்களாச்சும் விட்டு கொடுத்து தான் போகணும். டே, இது நம்ம ஒன்றும் நம்மளுக்கு கேர்ள் மேலே ஃபீலிங்ஸ் வரலடா, நம்மளுக்கு பாய்ஸ் மேலே தான் ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. அது எப்படி நான் உனக்கு சொல்கிறதுடா, யாரோ ஒருத்தங்க இதில் இறங்கி போய் தான்டா ஆகணும். ஈகோ பிடிச்சிட்டு இருந்தோம்னா இங்கே கண்டிப்பாக அது லவ்வுக்கு செட் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் வந்துட்டு போயிடுறாரு. அப்புறம் இங்கிட்டே அதே மாதிரி உங்ககிட்ட இருந்துட்டு எதுக்கிட்ட இப்போ முறைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பையன் இருந்துட்டு அதே மாதிரி தான் கேட்குறாங்க. நீ உண்மையாலுமே ஜங்கோக்கை லவ் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்க, லவ் பண்ணாமல் தான் எனக்கு ஃபஸ்ட் டேவிலே நாங்கள் கிஸ் பண்ணோமா, எங்களுக்குள்ளே அஃபெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபுல்லாக தெரியும், எனக்கு அவன் மேலே இருக்கிறது ஃபுல்லாக லவ் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருந்துட்டு டே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது ஒயன்னு இருந்துட்டு, டே இங்கே பாரு, நீ அவன் மேலே வச்சுருக்கிறது லவ்வாக இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தங்க இதில் இறங்கி போய் தாண்டா ஆகணும். 2 பேர்த்துக்குள்ளேயும் இவ்வளோ ஈகோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளைக்கு நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா டே இருந்துட்டு, இல்லை அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவனுக்கே புரிஞ்சுட்டு அவனே வருவான் அப்படிங்கிற மாதிரி இங்கேயா டே சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு இல்லை டே நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேது, எல்லாமே நம்ம கையிலேயே கிடைக்கும், கையிலேயே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்துட்ருக்கக்கூடாதா, நீ கொஞ்சமாச்சு புரிஞ்சு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வயன் வந்துட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்புறம் டேயும் இருந்துட்டு யோசிக்கிறாரு. அப்படியே 1 வீக் பாஸ் ஆகுதுடா. இந்த 1 வீக்கும் அவங்க 2 பேரும் பார்த்து முறைச்சிக்கல, பட் அவங்க 2 பேர்த்தோட கண்லேயும் அவ்வளோ மிஸ்ஸிங்கான ஃபீலிங் தெரியுது. என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன சொல்யூஷன் இது பண்ணுறதுனே அவங்க 2 பேர்த்துக்கும் இறங்கி வர்றதுக்கு அவங்களுக்கு ஈகோவும் தடுக்குது. இப்போ வந்து ஜிமின் வந்துட்டு டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சொல்லுடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்து சைலண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ உன்னை வச்சுட்டு இப்போ வேறு நியூ கமர்ஸ்லாம் வந்திருக்காங்க, மறுபடியும் நம்ம பார்ட்டி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கிட்ட வந்து ஜிமின் சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக்காக இருந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு மறுபடியும் அந்த ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த ஃபஸ்ட்டு டே எப்படி நீங்கள் மீட் பண்ணீங்க, எப்படி கிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக் ஓவருக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த சைடில் டே தான் இருந்துட்டு எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர்ஸ்க்கெலாம் இது பண்ணுறதுக்கு, ஃப்ரெஷ் ஒர்க்கர்ஸ்க்கு பார்ட்டி வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே எல்லாத்தையுமே கூப்பிட்டு இப்போ கிளப்புக்கு போகிறாங்க. இப்போது ஜங்குக்கு இருந்துட்டு அவ்வளோ ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே டே இருந்துட்டு ஜங்குக்கையும் பார்க்குறாரு. ஜங்குக்கு அங்கே இருந்துட்டு டேவையும் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜிமின் இருந்துட்டு சுகா கூட இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. சுகா இருந்துட்டு அந்த கம்பெனியில் மேனேஜராக இருப்பாங்கடா. அப்போ இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சுகா இருந்துட்டு கூப்பிட்றாங்க. என்ன சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த டான்ஸிங் இதிலே கேட்குறாங்க. ஐ லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சீக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினும் வந்துட்டு சீக்கில் கிஸ் பண்ணுறாங்க. என்னடா இது நம்ம குழந்தைத்தனமாக பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி சுகா இருந்துட்டு கேட்டுட்டு அவ்வளோ வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு.
ஐயோ டேய் இப்படி சிரிக்காதடா, எனக்கு அப்படியே ஹாட்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறந்துகிட்டே இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் அவ்வளோ பேஷனட்டாக லிப் லாக் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கா இங்கே அப்படியே உட்காந்துட்டு டேவியை தான் பார்த்துட்ருக்காங்க. டேவும் அதே மாதிரி தான். இப்போது டேக் பக்கத்தால் அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஜூனியர் வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த ஒர்க்கில். இது பார்த்தோன்னா ஜங்குக்கு இருந்துட்டு என்னது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்றையும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு லீடர் அப்படிங்கிற மாதிரி டீம் லீடரை கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த இதுக்கு வந்து டே தான் டீம் லீடராக வந்திருப்பாங்க. சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டு நின்றுருக்காங்க. என்னப்பா பாட்டிக்கு தானே வந்திருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா வைப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாட்டுக்கு ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இல்லை என் கூட நீங்கள் டான்ஸ் ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அந்த பையன். அப்போ இருந்துட்டு டே கம்முன்னு இல்லாமல் அப்படியே டீசிங்காக இருந்துட்டு ஒயின் கிட்ட பார்த்துட்டு இப்போ பாரு அவன் எப்படி வலிக்கு வருவான்னு சொல்லிட்டு டே இருந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனா அவ்வளோ ஷை ஆகிட்டு டே பக்கத்தால் நிற்கும்போது அவ்வளோ ஷை ஆகிட்டு அவ்வளோ வெக்கப்பட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். பட் டே வந்து டான்ஸ் ஆடும்போது ஃபுல்லாக அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கா இங்கே இருக்க அவ்வளோ கோவமும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஜூனியர் பையன் வந்துட்டு சார் டே டே சார் அப்படிங்கிற மாதிரி அவன் திக்கி கூப்பிட்றான். அப்போ வந்துட்டு கீழே கொஞ்சம் பார்க்குறாங்க. அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என்னப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பிறகு இருக்கான். ஆமாம் நீ ஜூனியர் தானே, அப்புறம் நீ தம்பி தானே கூப்பிட முடியும் அப்படிங்கிற நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயே இப்போ டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே இந்த பையன் வந்துட்டு கேட்குறான். ஆமாம் வேறு என்ன நினச்சப்பா, சும்மா ஒரு பார்ட்னர் வேணும்னு சொன்னால் அதனால் டான்ஸ் ஆட வந்தா, நீ வேறு எதுவும் நினச்சிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் காதுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் இதெல்லாம் பார்க்க ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் அவ்வளோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த கிளாஸையும் அப்படியே கையில் போட்டு உடச்சிட்றான். டேய் பார்க்குறான், கையில் ப்ளீட் ஆகிறது பார்த்தோன்னே அப்படியே இந்த டான்ஸ் ஆடுறதை நிறுத்துறான். இப்போ ஜங்கு இருந்துட்டு ஜிமின் நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது, அவ்வளோ ரெட் ஆகிடுது. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். இந்த சைடாக ஒயன் இருந்துட்டு டேவை பார்த்து மறைக்கிறான். அப்போ டே இருந்துட்டு கம்முன்னு அந்த பையன் கூட சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காடுறான். அப்போ வந்துட்டு ஒயன் பார்த்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷமாடா? ஏன்டா இப்படி லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்கா? ஒருத்தவங்களுக்கு இப்படி பொசசிவ் பண்ண வச்சு தான் உங்ககிட்ட வர வைக்கணும்னு நினைக்கிறது என்னடா அர்த்தம்? நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையா? எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. லவ் தானே பண்ணுற, ஏன்னா அஃபெக்ஷனா இல்லை உனக்கு அந்த லஸ்ட் ஃபீலிங் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து டக்குன்னு கேட்டுறான். அப்போ ஏய் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காதா, நான் அவன் மேலே வச்சுருக்கிறது லவ் தான், ப்யூர் லவ் தான். அது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா விடு, தேவையில்லாமல் என்னை இப்படி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் பட்டு அப்படி கத்துறாங்க. லவ்வாடா அப்படிங்கிற மாதிரி ஒயன் வந்துட்டு அவ்வளோ நக்கலாக கேட்குறான். ஒயன் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், தேவையில்லாமல் எப்படி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி டேன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட கண்ணில் அவனுக்கு அவ்வளோ லவ் நான் பார்த்தேன்டா இப்போது. பட் நீ இருந்துட்டு எப்படியோ அவனே உன்னை தேடி வரணும்னு நீ நினச்சிட்ருக்க. ஏண்டா அவனோட ஈகோவை விட்டுட்டு நீ கொஞ்சம் கூட போய் அவங்க கூட பேச மாட்டியா? நீ என்னடா நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயன் வந்துட்டு டேக்கிட்ட பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போது ஜிமின் வந்துட்டு அந்த பக்கம் வரான். வந்து டே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். அப்போ ஒயனும் டேவும் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சைடில் கூப்பிட்டு போகிறான். சொல்லுங்க ஜிமின் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நீங்கள் ஜங்குக் கூட சண்டை போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு திக்கி கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஹெட் ரப் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நானும் ஜங்குக்கும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. அவன் உங்களை பற்றி தான் என்கிட்ட எப்போவுமே பேசிகிட்டு இருப்பான். பட் இந்த கொஞ்ச நாளாக பேசுகிறதில்ல. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சார். லவ்வில் யாரோ ஒருத்தங்க இறங்கி வந்து தான் ஆகணும். அவனுக்கு எப்பவுமே கெத்தாக இருப்பான், எல்லாத்தையுமே இது பண்ணுவான். அதே மாதிரி அவன் பழகிட்டான். பட்டு எனக்கு புரியுது லவ்வில் யாரோ ஒருத்தங்க இறங்கி போய் தான் ஆகணும். நான் இது அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன், பட் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் சார். ஏன்னா என் ஃப்ரெண்டு இவ்வளோ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் உங்கள் பெரிய தூக்கத்துலேயும் புலம்பிகிட்டே இருப்பான். நாங்கள் 2 பேரும் ரூம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன்.
தெரியும் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேப்பட்டுக்கு அப்படியே ஹெட் அப்படியே குஞ்சுக்கிறாரு. அப்போ சுகா வந்துட்டு இது எப்படி இவனுக்கு புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா வந்து நின்று பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவனுக்கெல்லாம் எப்படி புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி கத்தி பேசுகிறாங்க. சுகா இப்படி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின், உனக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, இதே இங்கே நிற்குது பாரு, இது என் தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஜிமின் ஷாக் ஆகிடுறாரு. என்ன சுகா சொல்கிறேன், இது உன் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆமாண்டா, இது என் தம்பி தான். அந்த ஃபஸ்ட்டு டே நீ அவனை அவ்வளோ லவ் பண்ணுற, அவ்வளோ கிஸ் பண்ண, எல்லாத்துக்கு முன்னாடி இது பண்ணிடலடா. எனக்கு புரியலடா. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2 பேர்த்துல யாரோ ஒருத்தங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் தான் லவ் இருக்குது, சரியா? நான் தான் டாப்பாக இருப்பேன், நீ தான் டாப்பாக இருக்கோன்னு, இல்லை நீ தான் பாட்டமாக இருக்கோன்னு, நான் தான் பாட்டமாக இருப்பேன், இந்த மாதிரிலாம் சண்டை போடுறதுக்கு வச்சுக்காதடா. லவ்வை மட்டும் அதில் ஃபீல் பண்ணு. ப்ளஸ்ட்டுன்னு வரும்போது நீ ஏன்டா இப்படி இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட அட்வைஸை போட்டிருக்காங்க. அப்போது டேயர் என்ன பேசுகிறதுனே தெரில. அப்போ ஜிமின் சொல்லுவான், சார் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தது நீங்கள் ஆஃபீஸ் மீட்டில் தான் நினச்சிட்ருக்கீங்க, பட் அப்படி இல்லை, அவன் ஃபஸ்ட்டே உங்களை ஒரு டைம் பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே டே ஷாக் ஆகி பார்ப்பான். அப்போது நீங்கள் காலேஜெலாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஜாப் சேர போகும்போது அதே டைமில் நாங்கள் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ ஜங்குக் அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னான் அப்படிங்கிறது சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக் போகுது. டேய் ஜங்குக் வாடா, சீக்கிரம் இங்கே நில்லுடா, மழை பாட்டுக்கு அடித்து ஊற்றிட்டு கிடக்குது, எங்கட போய் தொலைஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவ்வளோ திட்டிட்டு ஜங்குக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ஓடி அந்த பஸ் ஷெல்டரில் நிற்கிறாங்கடா. அப்போ ஜங்குக்கு ஐயோ எவ்வளோ வெட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதில் புழிஞ்சிட்ருக்காங்க. அப்போ டே அவ்வளோ க்யூட்டாக அங்கே ஒரு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அடுத்த ஆப்போசிட்டில் நிற்கிற பஸ் ஸ்டாப்பில். ஜங்குக்கா அப்படியே அந்த ஐஸ் அவர்கிட்டயே லாக் ஆகிடுச்சு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த குழந்தைகிட்ட அழகாக அந்த கணத்தையெல்லாம் கிள்ளிட்டே பேசிவிட்டு அவர்கிட்ட லாலிபாப் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அப்படியே ரெயினை பார்க்குறாங்க. ரெயினை பார்த்தோன்னே ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அழகாக அந்த ரெயின்லேயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே நனைஞ்சிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த க்யூட் ரியாக்ஷன் அப்படியே பார்த்தா அட்மையர் ஆகிறாங்க ஜேகே. டேய் என்னடா பண்ணுற, எங்கடா பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு அப்படியே தெரியுது ஃபேஸும் இதுவும். அப்போ என்னடா சைட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்டே கேட்குறாங்க. ஜேகேவா அவ்வளோ வைக்கப்பட்டு ஒன்றும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே இதோட முடியுது. பட் அதே மாதிரி நம்ம டேயோட சைடில் பார்த்தோம்னா டே ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது தான் பார்த்துருப்பாரு. அப்போ ஜங்குக்கு அவ்வளோ அழகாக அந்த பனானா மில்க் ஷேக்கை குடிச்சிக்கிட்டு அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குடிக்கும்போது அவரோட கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அந்த கோழிமுட்டு கண்ணு மாதிரியே அப்படி அது க்யூட்டாக இருக்கும். அதை அந்த க்யூட்னஸை பார்த்துட்டு அவ்வளோ அட்மையரை பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டே இதே அவரும் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு ஜிமின் இந்த மாதிரி தாங்க சார் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. நான் இது உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வரதுக்கு சரியாக தப்பான்னு தெரில, பட்டு நான் சொல்கிறேன் ப்ளீஸ், லவ்வில் யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனால் தான் லவ் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினும் சொல்லிட்டு போயிடுறாங்க. டே ஒரு கன்ஃபியூஸ்டு இதுலேயே அவரும் பாட்டி பப்பை விட்டுட்டு வெளியே போகிறாங்க. போய் அவரோட ரூம் டோரை நாக் பண்ணி திறக்க போகிறாங்க. பட் ஆல்ரெடி அது திறந்துருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனாங்கன்னா லைட் போட்டு பார்க்குறாங்க. அந்த சோஃபாவில் ஜேகே பாட்டுக்கு அவ்வளோ இதாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்தில் வராங்க. ஜங்குக் அவ்வளோ அழுகுறாங்க. அழுதுட்டு அப்படியே டேவை போட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ப்ளீஸ்டா, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதடா, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூடா, ஐ ஒன்லி லவ் யூ, ப்ளீஸ். எனக்கு அந்த பையன் கூட நீ டான்ஸ் ஆடும்போது எவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? என்னை விட்டு நீ போயிடுவியோன்னு நினச்சேன்டா.
இப்போ என்ன, உனக்கு நீ டாப்பர் இருக்கணும் அவ்வளோதானே? ஓகேடா, நீயே டாப்பரு, ப்ளீஸ் தான், பட் என்னை விட்டு போயிடாதடா, ப்ளீஸ் தான், ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா அவ்வளோ ஹக் பண்ணிவிட்டு கெஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. டேக்கா அவர் கண்ணுலேயும் அவ்வளோ டியர்ஸ் வந்துருச்சு. அவராக இருந்துட்டு அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் சைலண்ட் அப்படியே பரவுது. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஓகேடா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இருந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருப்பார், அவர்கிட்ட ட்ரிங்கிங் ஸ்மெல்லும் அவ்வளோ ஹெவியாக வரும். அப்படியே தாண்டா அங்கே பாத்ரூம்குள்ளே போனோன்னே டே இருந்துட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ஜங்குக்கா டேயோட ஐசியை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணோன்னே டே இருந்துட்டு திரும்பிடுறாங்க. திரும்பினோன்னே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு பேக்லேயே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த தம்ப்நெயிலில் போட்டிருக்கனால அதே மாதிரி தான் டே இருந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அங்கே நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டே இருக்கும்போது அவருக்கும் அவ்வளோ மூட் ஸ்விங் ஆயிடுது. அவரும் அவ்வளோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த கிஸ்ஸஸ் அண்ட் டச்சஸை. அவரும் அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோ பேஷனட்டாக 2 பேரும் திரும்பி நின்றுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷவர் ட்ராப்ஸ் அப்படியே வந்துட்டு பேஞ்சிட்டு இருக்குது. அப்போது 2 பேரும் அவ்வளோ பேஷனட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கிஸ் பண்ண அவரோட ஹேண்ட்ஸில் அப்படியே ஜங்குக்கோட பாடியில் ரூம் ஆகுது. அதே மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸும் அப்படியே அவரோட பாடியில் ரூம் ஆகுது. அவ்வளோ பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே இப்போ ஷவர் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் அப்படியே வந்து புஷ் பண்ணிகிட்டே பெட்ரூமுக்கு வந்துடுறாங்க. பெட்ரூமுக்கு வந்துட்டு அப்படியே டே வந்து மேலே இருக்கார். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு கீழே இருக்கிறாங்க. டே வந்துட்டு அப்படியே புஷ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு மேலே வர்றாரு. மேலே வந்துட்டு அப்படியே நெக்கெலாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லவ் யூடா, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு டே லவ் யூடா, லவ் யூ, லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டேவா அவ்வளோ கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் ஹிப் எல்லா இடத்துலையும் ஒரு பிளேஸ் விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டே இருந்துட்டு ஜங்கோட பேண்டிஸை ரிமூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜங்குக்கு இருந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு அவரோட பேண்டிஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே லை டவுன் ஆக போகிறாரு. அப்போ இருந்துட்டு அப்படியே டே இருந்துட்டு சிரிச்சுட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அவருக்கு மேலே போட்டு டே இருந்துட்டு கீழே போயிடுறாரு. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே வியர்டாகி பார்க்குறாரு. என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஃபீல் பண்ணலை, நீ ஃபீல் பண்ண வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவர் வந்துட்டு நெக்கு போனு ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு எல்லாமே கிஸ் பண்ணிவிட்டு டே எனக்கு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சுடா, வா நீ இன்சர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு படுக்க போகிறாரு. அப்போ வந்துட்டு டே இருந்துட்டு கையை பிடிச்சிட்டு நீ இன்சர்ட் பண்ணுறா, நீயே டாப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டேவே பார்க்குறாங்க. என்னடா நீ மட்டும்தான் நீ லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? நானும் நீ ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. எனக்கு ஒன்றும் உங்ககிட்ட இருந்த அஃபெக்ஷன் இந்த மாதிரி லஸ்ட் ஃபீலிங்லாம் எனக்கு வேண்டாம்டா. ஐ லவ் யூ, ஐ ஒன்லி லவ் யூ அண்ட் ஹோல் ஹார்ட்டடாக நீ மட்டும்தானே லைஃப் லாங் வேணும். ஐம் சாரிடா, உன்னை நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன்னு நான் நினச்சும் கூட பார்க்கல. அந்த பையன் கூட சும்மா உன்னை டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான்டா டான்ஸ் ஆடினா, பட் அதுக்கு நீ இவ்வளோ ஹர்ட் ஆகி அழுவின்னு சத்தியமாக நினச்சி பார்க்கலடா. ஐம் சாரிடா ஜங்குக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டேயோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜங்குக்கு வந்துட்டு அதைய அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. டே ப்ளீஸாக அழுகாதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு டேவே பார்க்குறாங்க. டேவை அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே சட்டுன்னு இன்சர்ட் பண்ணிடுறாங்க ஜங்குக். டேவா மூன் பண்ண ஆரம்பிக்கிறேன். டே பார்த்துடா பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே அவங்க லிப்ஸில் போய் அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐ லவ் யூடா, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். அப்படியே 2 பேர்த்துக்குள்ளேயும் அவ்வளோ ஹாட்டான மேக்கவுட் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு 1 hour ஆயிடுச்சு. அப்படியே 2 பேரும் பிரிஞ்சு படுத்துட்ருக்காங்க. ஹெவியே ப்ரீத் அவுட் 2 பேர்த்துக்கு ஆகுது.
டேய் இந்த ஃபீலிங் சூப்பராக இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி டே வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் அப்படியே 2 பேத்துக்குள்ள ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ நீ வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இருந்துட்டு மேலே கூப்பிட்றாங்க. டே இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவர் வந்துட்டு இப்போ மேலே வந்துட்டு அவர் இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏய் ஜங்குக்கா அடே ரொம்ப நல்லா இருக்குதுடா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி அப்படியே புள்ள எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த செகண்ட் ரவுண்டு அவ்வளோ ஹார்ஷ் அண்ட் ஸ்வீட்டாக போகுது. ஜங்குக்கு வந்துட்டு டே உண்மையாலுமே இந்த ஃபீலிங் சூப்பராக இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே டாப்பாக அண்ட் பாட்டம் 2 பேத்துக்குள்ளே எப்பப்போ அது வேணுமோ அப்பப்போ அவங்க மாறிக்கலான்னு முடிவு பண்ணி அவ்வளோ லவ் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க 2 பேரும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஐ லவ் யூ ஃபார் எவர்டா அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு சொல்கிறாங்க. ஜக்கு வந்துட்டு ஐ லவ் யூ டூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் அவ்வளோ பேஷனட்டாக கிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான்டா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை எந்த மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி பேசினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சஜஷனில் சொல்லுங்கடா ஆர்மிஸ். ஓகே, பாய் பாய்.